ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற தமிழ், எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா மண்டைய நல்லா கழுவிதான் உங்க அத்தை கூட்டிட்டு வந்திருக்கா. உங்க அத்தை பொண்ணு பேசுறதுலே தெரியல எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. ஆமாமா, எனக்கு இப்ப இது என்னடா புது பிரச்சனைன்ற மாதிரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு இப்ப டிபியும் அவங்க அக்காவையும் ஒரு சேஃபான இடத்துல தங்க வைக்கணுமா, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன தமிழ், நாங்க இருக்கும்போது நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்க? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் வீட்ல விடலாம் தான் நினைச்சேன். ஆனா அப்பா ஆல்ரெடி எங்க மேல எல்லாம் ரொம்ப கோவத்துல இருக்காரா, அதான் ஏதாவது வார்த்தை விட்டு வரும்னு பயமா இருக்கு. அட நீ வேற, அங்க யார் போ சொன்னா? நீ சொன்னா கூட நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்ப்பா. ஐயோ, அந்த ஆளெல்லாம் சமாளிக்க முடியாது. நிம்மதியா இந்திரனும் தங்கறதுக்காக நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு வீடு பாத்திருக்கேன்ப்பா. அந்த வீட்லயே புஷ்பாவும் பூர்ணியும் இருக்கட்டும். இருக்கலாமா, ஆனா அவங்களே புதுசா கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கான பிரைவசியை நம்ம கொடுக்கணும்ல. பிரைவசி கொடுத்துட்டா மட்டும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணி கிழிச்சுற மாதிரிதான். ஏன் ப்ரோ நீங்க வேற, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பூர்ணி அக்காவையும் லட்டுவையும் நானே எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். நிம்மதி அக்கா வேண்டாம்க்கா, இவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கான பிரைவசி உங்களுக்கு இருக்கணும்ல. நாங்க வேற எங்கேயாவது தங்கிக்கிறோம்க்கா. ஏய் ப்ளீஸ் டி, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம்டி, ஜாலியா இருக்கும். புரிஞ்சு போச்சுடி, புரிஞ்சு போச்சு. நீ எதுக்கு இப்ப அவளை கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறேன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஒரு வாரமா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்குற. அவ வந்தா உனக்கு நல்ல ருசியா சமைச்சு போடுவான் தானே அவளை கூப்பிடுற. கண்டுபிடிச்சிட்டியா? ஏய் நீ பச்சை பால்வாடிடி, உனக்கு ஹெட் மாஸ்டர் டி நானு. இது கூடவா தெரியாம இருப்பேன்? லட்டு என்னங்க? என்னம்மா, நிம்மதி சிஸ்டர் கூடயே போறியா? நீ அங்க போனீனா நீ சேஃபா இருக்கன்னு நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பேன். அக்கா உனக்கு ஓகேவா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல குட்டிமா, நீங்க எங்க இருக்க சொன்னாலும் நான் இருக்கேன். முதல்ல நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இப்ப அதுதான் முக்கியம். நிம்மதி அக்கா, இந்திரன் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. இல்லூசு, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? நான் கூட வேண்டானா வேண்டான்னு சொல்லுவேன், ஆனா அவன் நீ வரதா இருந்தா உடனே ஓகே தான் சொல்லுவான். தெரியும், இருந்தாலும் புஷ்பா நீ மட்டும் இப்ப இந்திரன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் உங்க வீட்ல ஸ்டே பண்ணிக்குவான்னு மட்டும் கேளு. டபுள் ஓகே சொல்வாரு. ஏன்னு கேளு. ஏமா? பின்ன இவ கையால சாப்பிட்டு சாவறதுக்கா? அதுக்காகவே உன்னை ஓகே சொல்லிடுவாரு. சுடரு, என்ன இவ்வளவு சொல்றியே, அங்க என்ன வாழுதான்? ஏய் நான்லாம் பகிரங்கமா ஒத்துக்க வேண்டி எனக்கு சமைக்க வராதுன்னு. புஷ்பா மட்டும் நீங்க இருக்கிற வீட்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு என்ன எங்க வீட்ல வேலை, நானும் அங்க வந்துருவேனே. அம்மா அப்ப அப்பா வயசான காலத்துல கஞ்சியோ கூலோ எதையாவது தின்னுட்டு கடக்கட்டும். அப்ப உங்க ஏலோ ஏலோ அந்த காதல்லாம் என்னாச்சுமா? அத ஏமா கேக்குற? ஏலோ ஏலோன்னு போயிருச்சுமா. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாம இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தமா இருக்க கூடாது. ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருமா, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. சரி சரி சரி, எல்லாரும் இப்ப சீரியஸ் மோடுக்கு வாங்க. இப்ப தமிழ் மொழி தங்க புஷ்பம் கல்யாணத்தை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படி நடத்த போறோம், அதுக்கான பிளான நான் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ், உங்க அப்பா வந்தோடனே நீ அவரை எதிர்த்து பேசினது, அவர் முன்னாடியே நீ புஷ்பாவை கூட்டிட்டு வெளியே வந்ததுன்னு இது எல்லாமே அவர் மனசுல ரொம்ப கோவத்தை உண்டாக்கி இருக்கும். பத்தாததுக்கு உங்க அத்தையும் உங்க அத்தை பொண்ணும் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. உங்க அப்பாவை நல்லா கழுவி கழுவி இந்நேரத்துக்கு அவர் பயங்கர கோவத்துல இருப்பாரு உன் மேல. ஆமாமா, அது நல்லாவே தெரியும் எனக்கு. ஆமா, இந்நேரத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படியும் உன்னை மிரட்டியோ உருட்டியோ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க முடியாதுன்னு. அதனால அவங்களோட பிளான் வேற மாதிரி இருக்கும். உங்க ரெண்டு பேரையும் அவங்க சைடு இழுக்க பாப்பாங்க, மெயினா புஷ்பாவை தான் இழுக்க பாப்பாங்க. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. உங்க அப்பாவை கொஞ்ச நேரம் A to Z அனலைஸ் பண்ண தமிழ். ஒருவேளை நான் யூகிக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கு போன் வரும். அப்படியா? எப்படிமா சொல்றீங்க? அந்த போன்ல என்ன சொல்லுவாருன்னா, உன்னை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்திட்டு அந்த புஷ்பா பொண்ணை கூட்டிட்டு வா, அந்த பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அவ நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொல்லிட்டானா அந்த பொண்ணைய நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க. இல்லம்மா, அப்பா அப்படி சொல்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. இல்லப்பா, இது ஒரு ப்ராபபிலிட்டி தான், இருக்கும்னு சொல்லல, இருக்கலாம்னு சொல்றேன். பாத்தியாமா, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்டாத பையன் இன்னைக்கு எவ்வளவு தூரம் பேசிட்டு அந்த பொண்ணை என் முன்னாடியே கையோட கூட்டிட்டு போறான்னு அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கிறா அவ. என்ன 10 வீட்ல போய் 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா? உன் பையன் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் காசுக்கும் சும்மா விட்டுருவாளா? அதான் உன் பையனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. உன் பையனுக்கு தான் அறிவில்ல, ஒரு தகுதி தாரா தெரிய வேணா, போயும் வேலைக்காரி எல்லாம காதலிப்பா உன் பையன். அத மறுபடியும் சொல்லாதமா, எரிச்சலா வருது. வரணும், எரிச்சல் வரணும், அதானே எங்க பிளானே. சரிண்ணே, நடந்ததை பத்தியே நினைச்சு கவலைப்படாத, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவெடுப்போம். என்னக்கம்மா பண்ண சொல்ற? என்ன சொன்னாலும் காதுல வாங்க மாட்டானே, எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரியே போறானே. என்ன பசங்க எல்லாம் இந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்க, அதுக்குன்னு போ நீ அவளே கல்யாணம் பண்ணிக்கோன்னு அனுப்பி விட்டுற முடியுமா? நம்ம தான் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இங்க பாருன்னு, சும்மா கோவப்பட்டு அவன்கிட்ட கத்திக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருந்தோம்னா சைடு கேப்ல அந்த வேலைக்காரி பூந்துருவா. அவ ஏதாவது 2 வார்த்தை பாசமா பேசினா பசங்க மனசு அப்படியே அந்த சைடு போய் விழுந்துரும். அதுக்குதான் சொல்றேன், நிதானமா பக்குவமா சமாளிக்கணும். என்ன புரிஞ்சுதா? புரியுற மாதிரி இருக்கு. சரி என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்றேன். நம்ம தமிழுக்கு போனை போட்டு அவனையும் அந்த வேலைக்காரியும் இங்க வர சொல்லு. ஏமா லூசா நீ, அவளை எதுக்குமா இங்க வர சொல்ற? நீ வர சொல்லுன்னு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
முள்ள முள்ளால தானே எடுக்கணும். வரட்டும், அந்த வேலைக்காரிய எவ்வளவு தூரம் கோவப்படுத்தணுமோ கோவப்படுத்தி அவ வாயாலேயே எனக்கு தமிழும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லி ஓட விடல. நான் உனக்கு தங்கச்சியே இல்லன்னு. மம்மி சூப்பர். அதுலயே அக்கா காரி ஒருத்தி இருக்கா பாருங்க, அவளை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க. என்ன நோண்டு நோண்டுனா தெரியுமா என்னைய? இப்ப தமிழுக்கு போன் பண்ணி வர சொல்லவா? அவனை மட்டும் இல்ல, கூட அந்த வேலைக்காரையும் சேர்த்து வர சொல்லு. சரிம்மா, சொல்லிட்டு வரேன். சரிம்மா, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே அவங்க அப்பா ஃபோன் பண்ணி இவருக்கு கூப்பிட்டாங்கன்னா நாங்க போய் என்ன பண்ணணும்? குட்டிமா, ஒருவேளை சுடராமா சொல்றது உண்மையா இருந்தா நீங்க என்னதான் பிளான் போட்டு போனாலும் உன்னால அங்க போய் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட பிளானே அதுதான். உன்னை கோபப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டு உன்னை அவங்க வலையில சிக்க வச்சு நீ அவங்களை எதிர்த்து பேசணும், தமிழ் உன்னை வந்து அடிக்கணும், எங்க அப்பா முன்னாடி நீ எதிர்த்து பேசுறியான்னு திட்டணும், நீங்க 2 பேரும் பிரியணும். இதுதான் அவங்களோட பிளானா இருக்கும். இதுதான் அம்மா சொல்ற பிளான். ஒருவேளை அம்மா சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழோட அப்பா தமிழுக்கு ஃபோன் பண்ணி உங்க 2 பேரும் வீட்டுக்கு வர சொன்னா இதுதான் நடக்கிறதுக்கு 98% வாய்ப்பு இருக்கு. ஆமா புஷ்பா, தமிழோட அத்தையும் சரி தமிழோட அத்தை பொண்ணும் சரி அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்ப அவங்க அப்பாக்கு கீ கொடுத்துட்டு இருக்காங்க. மத்தபடி தமிழோட அப்பா ரொம்ப நல்லவர் தான். அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி, உன்னை உச்சக்கட்ட கோபத்துக்கு எடுத்துட்டு போயிருந்தாலும் சரி, ஆனா நீ ரொம்ப பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் உன்னால தமிழ் கூட சேர முடியும். புரியுதா? ஆனா ரொம்ப பயமா இருக்குக்கா. லட்டு, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனாமா? சாச்சா, அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? அட அட அட, என்ன ரொமான்ஸ் என்ன ரொமான்ஸ். இவங்களுக்காக அவங்க விட்டு கொடுக்கறது என்ன, அவங்களுக்காக இவங்க விட்டு கொடுக்கறது என்ன? சுடர் மம்மி, என்னதான் இருந்தாலும் உங்க அளவுக்கு வருமா? வாங்கடி, இப்படியே உசுப்பேத்தியே உடம்ப ரணகலமாக்குறீங்கடி. அதெல்லாம் நீங்க பார்த்தது 1980s. இப்பெல்லாம் ஒன்னும் கிளிக்கிறது இல்ல. அம்மா ஃபீல் பண்ணாதீங்கம்மா, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நான் வேணா அப்பா கிட்ட பேசவா? ஏண்டி, உன் பொழப்பே அங்க நாரிக்கிட்டு இருக்கு, நீ எனக்காக பேச போறியா? போ போ, போய் பொழப்ப பாரு போ. ஏய், நீ ஏண்டி இஞ்சி தின்ன குரங்க மாதிரி மூஞ்ச வச்சிருக்க? மம்மி கோபமா இருக்கேன். நான் கோபப்படுறத பார்த்தா இஞ்சி தின்ன குரங்க மாதிரியா இருக்கு? இஞ்சி தின்ன குரங்கு கூட கொஞ்சம் நல்லா வச்சிருக்கோண்டி, நீ அதை விட கேவலமா வச்சிருக்க. இப்படி எல்லாம் போய் தமிழ் முன்னாடி நின்றாத, அவனே பயந்து ஓடிடுவான். இப்ப ஓகேவா? இப்ப ஏதோ பாக்குற மாதிரி இருக்க. தயவு செஞ்சு கொஞ்சம் மேக்கப்ப குறடி. மேக்கப்ப கலைச்சிட்டு பார்த்தா உன்னோட ஒரிஜினல் கலரே ஏன் கலர் தான். ஏன்டி இப்படி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க மூஞ்சில? எத்தனை கோட்டிங் டி கொடுத்த? மம்மி, நான் எப்போதும் 13 to 14 கோட்டிங் கொடுப்பேன். பட் இப்ப கொஞ்சம் அழுகிற சீன்லாம் நிறைய இருக்கிறதுனால 7 to 8 கோட்டிங்ஸ் தான் கொடுத்தேன். சியா, கருமம். இதுல 10வது இருக்குன்னு கண்ணத்து 2 சைடுல தக்காளி பழத்தை ஒட்டி வச்ச மாதிரி வேற ரோஸ் பவுடர் அள்ளி போட்டிருக்க. சுடிதார் போட்டிருக்கனால ஏதோ பெரிய பொண்ணு மாதிரி தெரியுது. இதுவே குட்டியா ஏதாவது ட்ரெஸ் போட்டு ரோட்ல நின்னுட்டு இருந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கு கூட்டிட்டு போய் நிக்க வச்சிருவாங்க வெல்கம் டான்ஸ் ஆடுறதுக்கு. என்ன மம்மி நீ இப்படி கலாய்க்கிற? இப்ப வரைக்கும் உனக்கு மேக்கப் ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தா என்னோட பாதி சொத்து அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தமிழ் கிட்ட போய் இப்படிலாம் நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உன்னை ஒரே மாசத்துல டைவர்ஸ் பண்ணி அனுப்பிடுவான். அதுதான் மம்மி எனக்கு வேணும். அதுதான் வேணுமா? என்னடி சொல்ற? பின்ன இந்த வீட்டை பாரு, இந்த வீடெல்லாம் அந்த வேலைக்காரிக்கு தான் செட் ஆகும். மம்மி, நம்ம வீடு எவ்வளவு பெரிய வீடு. இதுல வந்து அந்த தமிழை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இங்க வந்து இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? நம்மளோட கிச்சன் சைஸ்க்கு தான் மம்மி இந்த வீடே இருக்கு. அங்க நம்ம வீடு ஃபுல்லா சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கு மம்மி. எங்க போனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இங்க பாரு, ஏசி போடுறதுக்காகவே ரூம்குள்ள போய் உட்கார்ந்துருக்கணும். வெந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவெல்லாம் ஒரு ஆளு, இது ஒரு வீடுன்னு இவன் கூட கல்யாணம் பண்ணி நான் சேர்ந்து குடும்பம் வர நடத்தணுமா? என்னாலலாம் முடியாது மம்மி. ஏய், கொஞ்சம் பொறுமையா பேசு. எங்க அண்ணன் காதல் எதுவும் விழுந்துற போது. சரி, இப்ப என்ன, வீடு தானே பிடிக்கல உனக்கு? இரு, பொறுமையா இரு. உனக்கும் தமிழுக்கும் கல்யாணம் மட்டும் ஆகட்டும். தமிழை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிடுவோம். வேணாம் மம்மி, அது மட்டும் பண்ணாத. வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் வெளியே இருந்து எடுக்கணும். இது உன் கூட பிறந்த அண்ணன், அவரும் வந்து டேரா போட்டுக்குவாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காளே, ஸ்கூல் படிச்சுட்டு, அவளையும் கூட்டிட்டு வந்துருவாரு. அப்புறம் நீ அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ், இவரை பாத்துக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் நீ தான் அழுணும். ஆமா பிரீதா, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. இங்க பாரு பிரீதா, உனக்கு தமிழை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்ல. ஆனா வேற வழி இல்ல. நீ ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. அதுல இருந்து வெளியே மீண்டு கொண்டு வரதான் இந்த தமிழை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு மட்டும் வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா, இதுக்கு முன்னாடி உனக்கு தாலி கட்டினானே அவன் ஈஸியா உன்னை விட்டு விலகி போயிடுவான். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தமிழை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். டைவர்ஸும் கொடுக்காம சேர்ந்தும் வாழாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினால அவன் முன்னாடி நீ தமிழோட போய் நிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லாயர் கிட்ட பேசி அவன் கிட்ட டைவர்ஸ் வாங்க வச்சிடலாம். என்ன, சரியா? சரி மம்மி. சரி, இத பத்தி ரொம்ப நேரம் பேச வேணாம். இந்த பேச்சு அப்படியே விடு. அப்புறம் யாரும் இல்லாதப்ப பேசிக்கலாம். சரி, ஓகே. தோ போனே வந்தாச்சு. தமிழ் அப்பாவா? ஆமாமா. சரி புஷ், நடைய கட்டு. இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். சுடரமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. புஷ், பயப்படாதடி. நான் உனக்கு என்னோட ஏர்பாட்ஸ் தரேன். அதை காதுல மாட்டிட்டு எங்களோட காலை மட்டும் அட்டென்ட் பண்ணி வை. ஏதாவது கொஞ்சம் சத்தமா பேசிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணுவோம், சரியா? ஆமா லட்டு, இன்னொரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? நம்ம அங்க டோட்டலா நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஏன்னா உன்னை கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா அங்க தமிழை இருக்க விட மாட்டாங்க. தமிழை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப அந்த ரெக்கார்டிங்லாம் அவர் கேட்டாலும் அவருக்கும் சில விஷயங்கள்லாம் புரியும்ல, அதுக்காக சொல்றேன். சரிம்மா. குட்டிமா, பயப்படாத, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம். நீ பத்திரமா போயிட்டு வா.
ம் சரிக்கா, இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. நீங்களாம் ப்ளூடூத் வழியாக கேட்டுட்டு தானே இருப்பீங்க? கண்டிப்பாடி, நாங்கள் இங்கேயே தான் உட்காந்து உனக்கு கைட் பண்ணிட்டே இருப்போம். நீ தைரியமாக போயிட்டு வா. ம் சரி. என்னாச்சு தமிழ்? அம்மா நீங்க சொன்னதே தான், புஷ்பாவை கூட்டிட்டு வர சொல்றாரு எங்க அப்பா. ஓகே, அப்ப பிரச்சனை இல்ல, பிளான் சக்சஸ் ஆயிடும். புஷ், நீ கிளம்பு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் இல்ல போல. ஒரு நாள் இல்லையா? அப்புறம் எத்தனை நாள்? இல்ல புரியல தமிழ், அப்பா என்ன சொன்னாருன்னு தெளிவா சொல்லு. தமிழ், நாங்க என்ன சொன்னாலும் நீ எப்படியும் கேட்க போறது இல்ல, உன்னோட பிடிவாதத்துல தான் இருக்க போற. அதனால நாங்களும் அதுக்கு ஒத்துழைக்கிறோம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணை எங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு. அதனால அந்த பொண்ணு எங்கள்கிட்ட பேசி பழகுச்சுன்னா எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல, நாங்களும் அதை மனசார ஏத்துக்குவோம். அதனால நீ இங்கேயே கூட்டிட்டு வந்துருன்னு சொன்னாங்க. சரி, அப்படினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் 3 பேரும் ஒரே வீட்டில் தானே ஒன்றா தானே இருக்க போகிறோம். ஆனால் புஷ், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்பெல்லாம் தமிழ் வெளியே போகிறானோ அப்பெல்லாம் உன்னை டார்கெட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிட்டு எங்களுக்கு ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். ம் சரிங்கம்மா. சரி, நீங்கள் கிளம்புங்க, பார்த்து பத்திரம். அம்மா, பூர்ணி அக்கா, நிம்மதி சிஸ்டர், உங்க எல்லாரையும் நம்பிதான் நாங்க 2 பேரும் அங்க போறோம். ப்ளீஸ் எங்களை கைவிட்டுறாதீங்க. என்னப்பா, உங்களை போய் நாங்கள் கைவிடுவோமா? நாங்கள் பார்த்துக்குறோம், நீ தைரியமாக போயிட்டு வா. லட்டு, போலாமா? ம் போலாங்க. அப்பா. மாமா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையா வெளியே போகணும். என்ன வெளியே கூட்டிட்டு போ மாமா. அப்பா, புஷ்பாவை கூட்டிட்டு வர சொன்னீங்களே, ஏதோ முக்கியமா பேசணும்னு. மாமா, நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நான் என்னோட லைஃப் மேட்டரை எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன்னை யார் குறுக்கால பேச சொன்னது? வாய் மூடிட்டு நில்லு. பிரீதா, எதுக்கு அவனை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? தமிழ், நீ போப்பா, ஏதோ அவளுக்கு முக்கியமான வேலை இருக்கான், வெளியே போகணுமா. அவளை கூட்டிட்டு போயிட்டு வா, நாங்க அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிறோம். எதுவா இருந்தாலும் என் முன்னாடி பேசுங்க, இந்த தனியா பேசுற வேலையெல்லாம் வேணாம். தமிழ், நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்பா, நீ போப்பா. லட்டு, சுடரமா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நான் இங்கிட்டு போனதுக்கு அப்புறம் உடனே ஏர்பாட்ஸை கனெக்ட் பண்ணிக்கோ. ம் ஞாபகம் இருக்குங்க. சரிங்க. ஏதாவது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் அடி, வந்து எல்லாரையும் வச்சு செஞ்சிடறேன். நான் பாத்துக்கிறேங்க, நீங்க போயிட்டு வாங்க. தமிழ், நேரம் ஆயிட்டே இருக்கு பாரு. நீ பிரீதாவை கூட்டிட்டு கிளம்பு, நாங்க அந்த பொண்ணை பாத்துக்கிறோம். கூட்டிட்டு போறேன், ஆனா இவ்வளவு கேவலமாலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா என்னால கூட்டிட்டு போக முடியாது. வாட்? கேவலமா ட்ரெஸ் பண்ணிருக்கேனா? ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு இந்த ட்ரெண்ட், இந்த ஃபேஷன்லாம் அதை பத்திலாம் தெரியாதா? ட்ரெஸ் போடுறது உடம்ப மறைக்கிறதுக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு அதுல கிழிச்சு விட்டு காமிக்கிறதுக்கு பேரு ட்ரெஸ்ஸா? ஃபேஷன் பத்தி ஒரு நாலேஜ் கூட இல்ல. இந்த ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்திட்டாலும். தமிழ், பிரீதா இப்படியே ட்ரெஸ் பண்ணி பழகிட்டாப்பா, விடு, அவ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணட்டும். நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க, டைம் ஆயிட்டே இருக்குல்ல. சுடரமா சொல்ற மாதிரி நம்மள விரட்டுறதுலயே தான் இருக்காங்க. அப்போ கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. புஷ்பா தனியா மாட்டிக்கிட்டே முழிக்க போறா. நான் என்ன பண்ணுவேன்? சுடரமாலாம் இருக்கிற தைரியத்துல தான் நான் இப்ப போறேன். ஐயோ, இவங்க பாக்குற பார்வையே சரியில்லையே. ஏண்டி வேலைக்காரன் நாயே, வீடு வீடா போய் 10 பாத்திரம் தேய்ச்சு 5க்கோ 10க்கோ வழி இல்லாத உனக்கு எங்க வீட்டு பையன் தமிழ் கேக்குதா? அதுவும் மாசம் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு பல்ல காமிச்சிட்டு வந்துட்டியா? புஷ், டென்ஷன் ஆகாத, கூல் டவுன் கூல் டவுன். புஷ் புஷ், கொஞ்சம் அவளை பாரு, நல்லா சூனியக்கார பொம்மைக்கு பட்டு புடவை கட்டி விட்ட மாதிரி நிக்கிறா. ஐயோ, சிரிச்சிட்டோமே, சிரிப்பு வருது. பாத்தியான்னு எவ்வளவு கொழுப்புன்னு? இங்க ஒருத்தி நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், அவ பாட்டுக்கு பல்ல காமிச்சிட்டு நிக்கிறா. இப்படித்தானே பல்ல காமிச்சு உன் பையனை ஏமாத்திருப்பா? ஏய் சூனியக்காரி, ஓவரா போய்கிட்டு இருக்க, வந்த வாய் கிழிச்சிருவேன். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் இங்க பாரு, உன்கிட்ட எல்லாம் கெஞ்சறதுக்கு ஒண்ணும் இங்க கூப்பிடல. ஒழுங்கு மரியாதையா நீயே எனக்கு தமிழ் வேண்டாம், நான் போறேன்னு சொல்லி உன் வீட்டை பார்த்து உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. தேவையில்லாம எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண, உனக்கு அவ்வளவுதான், தொலைச்சிருவேன். அப்புறம் எப்படியும் நீ காசுப்பட்டதானே தமிழை விரும்பி இருப்ப. இங்க பாரு, அவனை விட்டுட்டு போறதுக்காக எவ்வளவு காசு வேணும்னு மட்டும் சொல்லு, என்ன இப்பவே எடுத்து வைக்கிறேன். அப்படியே அந்த காசை எடுத்துட்டு வீட்டை பார்த்து ஓடிடு. இப்ப என்ன, நான் தமிழை விட்டுட்டு போகணும் அதானே? என்ன சொல்ல வரா? ஆமா. சரி, நான் போயிடுறேன். எனக்கு இனிமே தமிழ் வேண்டாம். ஹலோ மக்களே, இன்னைக்கு April 4. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற முத்துநாயகி டியரோட ஹஸ்பண்ட் பாலாஜி பிரதருக்கு முத்துநாயகி டியர் வந்து ஒரு சூப்பரான ஒரு வேர்டிங்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. மெசேஜ்ல டைப் பண்ணி அமைச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ சொல்லிடலாம். அவங்க என்ன சொல்ல கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாமா நான் எப்பவும் உன் கூட சேர்ந்து நம்மளோட இந்த வாழ்க்கை முழுக்க உன் கூட சந்தோஷமா கழிக்கணும். என்னோட மொத்த சந்தோஷத்துக்கும் நீ மட்டும்தான் அதிபதி. எப்பவும் என் கூட சிரிச்சிட்டு என்னை விட்டு பிரியாம இருக்கணும். லவ் யூ சோ மச். இந்த உலகத்துல எனக்குன்னு பிறந்த உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப அழகா அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்களோட விஷஸை கன்வே பண்ணியிருக்காங்க. அதோட நம்ம அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாகவும் பாலாஜி பிரதருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இது கூடவே வினோதினி டியரோட அம்மா பூர்ணிமா அம்மாக்கும் கனிமணி டியரோட சிஸ்டர் ஓவியா சிஸ்டருக்கும் அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.